ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ப்ரான் தம் பிரியாணி பண்ணலாம். வீட்டில் இருக்க மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு சூப்பரான தம் பிரியாணி பண்ணிடலாம். அது ப்ரான் வச்சு நான் வந்து ஒரு பேனில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் பாஸ்மதி அரிசி வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 70% வந்து ரைஸ் குக் ஆனால் போதும். ஸோ தட் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம தம் போடும்போது நல்லா அது அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சி 70%க்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் 3 பச்சை மிளகாய் வந்து கீற்றி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு மின்ட் லீஃப் புதினா இலை அண்ட் ஒரு கை வந்து கொத்தமல்லி இலை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா 4 ஆனியன் வந்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா குக் ஆனதுக்கப்புறமா நான் 300 கிராம் அளவுக்கு சின்ன சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 to 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இறா வந்து சீக்கிரமாக வேகும். கரெக்டாக 8 to 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்பவும் குக் பண்ணிவிட்டா நமக்கு ரப்பரி ஆகிடும் ப்ரான்ஸ்லாம். இப்போ கரெக்டாக குக் ஆகினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லேயராக வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி போட்டுட்டு நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட நான் கொஞ்சமாக சாஃப்ரான் எடுத்திருக்கேன். குங்குமப்பூ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரிசில் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கணும். லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அரிசி எல்லாத்தையும். நம்ம போட்ட ரைஸ்லாம் பட்டால் அவ்வளோ உதிரி உதிரியாக அண்ட் மசாலா நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது. ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைஸ் மற்றும் பிரியாணிக்கு 70 to 80% குக் ஆனால் போதும். நம்ம தம் பண்ணும்போது அரிசி வந்து இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக வரும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் தம் பிரியாணி ரெடி. ஜஸ்ட் ரைத்தா வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.